ஹாய் வர்ஸ் வெல்கம் டு பாரத் சிவிகேர். இன்னைக்கு நம்ம தாராபுரம் வந்திருக்கோம். மேலே வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருக்கிற டட் மாட்டர் டஸ்ட்டு மற்ற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வாட்டர் பேஸ் பிட்மன் ப்ரைமர் ஒரு கோட் அப்ளிகேஷன் பண்ணி இந்த கோட்டிங் நல்லாவே ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே இண்டஸ்ட்ரியல் கேட் 85/25 பிட்மன் நம்ம வந்து ஹீட் பண்ணி மேலே லேயிங் பண்ண போகிறோம். இது ரொம்ப சாலிடாக இருக்கும். இதை நம்ம வந்து அனலில் சூடு பண்ணி நல்லா மெல்ட் பண்ணணும். இந்த மெல்ட் எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு மேலே அப்ளிகேஷன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். கவரேஜும் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம டேரெக்டாக எடுத்து ஃப்ளோரில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளை பண்ணி இந்த ஹீட்டை வந்து சூடு காயாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே மேலே வந்து பிட்டுமன் ஷீட்டை லேயிங் பண்ணி நல்லா ப்ரெஷர் கொடுத்து இந்த டெரஸில் நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். இந்த பில்டிங்கோட என்ஜினியர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி மெத்தட் தான் நமக்கு வாட்டர் ப்ரூஃபிங் வேணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம ஹீட் பண்ணி 85/25 மேலே அதுக்கு மேலே 2 mm பிட்டுமன் ஷீட்டை வந்து லேயிங் பண்ணுறோம். அகைன் வந்து 85/25 இண்டஸ்ட்ரியல் கிரேட் பிட்டுமன் மெமரின்னு வந்து மேலே ஹீட் பண்ணி ஒரு கோட் அடிச்சு நம்ம ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணி தரோம். இந்த 85/25ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. பெனட்ரேஷன் 20 to 30 டெசிமில்லிமீட்டர் அண்ட் வந்து இதோட சாஃப்ட்னிங் பாயிண்ட் வந்து 80 to 90 டிகிரி செல்சியஸ். அதுதான் நம்ம 85/25ன்றோம். இது ஆக்சைடு இண்டஸ்ட்ரியல் பிட்டுமன் 85/25 கிரேட்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் ஏஜென்ட் வாட்டர் ப்ரூஃப் இந்த மாதிரி நிறையா லெக்கோர் வார்னிஷ் பெயிண்டிங் டெக்ஸ்டைல் ப்ராசஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இதை யூஸ் பண்ணலாம். ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 2 mm பிட்டுமன் ஷீட்டு என்டையர் டெரஸ்க்கும் நம்ம லேயிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த எஜஸ் அண்ட் லேப்பிங் எல்லாமே வந்து கேஸ் டார்ச்சில் ஹீட் பண்ணி கம்ப்ளீட்டாக சீல் பண்ணுறோம். ஏன்னா சின்ன கேப் இருந்தாலும் அது வழியாக தண்ணி பெனட்ரேஷன் ஆகி லீக்கேஜ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா இடத்தையும் சீல் பண்ணுறோம். பேரபெட் அண்ட் ரூஃப் வால் ஜாயின்ல தான் அதிகமாக லீக்கேஜே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நம்ம எல்லா ஆங்கிளுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து சின்ன கேப் இல்லாமல் லேயிங் பண்ணி இந்த லேயிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அகைன் 85/25 இண்டஸ்ட்ரியல் கிரேட் பிட்டுமன் வந்து மேலே அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து சாண்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். ஏற்கனவே இதுக்கு மேலே வெதரிங் கோர்ஸ் போடும்போது கண்டிப்பாக பாண்டிங் ஏஜென்ட்டுக்காக நம்ம அந்த சாண்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். இந்த பிட்டுமன் அப்ளை பண்ண உடனே மேலே வந்து சாண்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஏன்னா வித்தின் 10 செகண்டில் இது வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாண்டை வந்து மேலே தூவி விட்டாலும் பாண்டிங் கிடைக்காது. ஒருத்தர் அப்ளை பண்ணிட்டே வரும்போது இன்னொருத்தர் பின்னாடியே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே வரணும். அப்போ தான் நல்லா ஓட்டும். ஃபியூச்சரில் மேலே ஏதாவது சிப்ஸ் கான்கிரீட் போட்டாலும் நமக்கு ரெண்டுத்துக்கும் நல்லா பிணைப்பு இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து மேலே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது. வாட்டர் ப்ரூஃபிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ரூஃப் டெரஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஏகப்பட்ட மெத்தட் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம சேனலில் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணிட்டு வரோம். தேங்க்ஸ் மிஸ்டர் முருகன் சார். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி.